ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷிவ்மேக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் த பாலினாமியல்ஸ். ஸோ நம்மக்கிட்ட இப்போ 3 செட் ஆஃப் பாலினாமியல்ஸ் இருக்குது. அதில் ஒன்று எடுத்து சால்வ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கா? சம் நம்பர் 1 4x²y. அடுத்த பாலினாமியல் 8x³ ஓகேவா? ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எல்சிஎம் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷன்ஸை ஃபேக்டர்ஸாக மாற்றணும். ஸோ இங்கே அதுக்கு முன்னாடி ரெண்டுலேயுமே நம்பர்ஸ் இருக்குது, கோஎஃபிஷியன்ட், நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா அவங்களுக்கு தனியாக எல்சிஎம் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு இங்கே யார் இருக்கா? 4 அண்ட் செகண்ட் ஒன்னில் 8. 4 எப்படி எழுதலாம்? ஓகே, 4x1 எழுதிக்கலாம், ஏன்னா அடுத்தது 8 தான் இருக்குது, ரைட்? 4x1, here 4x2. So LCM of 4 and 8 is 4 common இருக்கு and 2 and 1 which is again 8. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்த ரெண்டு டேர்ம்ஸை பார்க்கலாம். ஸோ LCM of x²y, ஏன்னா நம்ம கோஎஃபிஷியன்ஸுக்கு தனியாக பார்த்துட்டோம், 4 and 8க்கு பார்த்துட்டோம், மிச்சம் இருக்க நியூ எக்ஸ்பிரஷன்ஸை மட்டும் எழுதலாம். x² and x³y². ஓகே ஓகே, இங்கே இந்த எக்ஸ் ஒய் ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா ப்ராடக்டில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இங்கேயும் அப்படி தான், இது x² + y + x இந்த மாதிரி ஒரு ஒரு மிக்ஸ்டு எக்ஸ்பிரஷனாக இல்லாமல் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை நம்ம டைரெக்டாக ஃபேக்டர்ஸாக கன்சிடர் பண்ணலாம். இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ், சூப்பர். ஸோ இந்த மாதிரி டயத்தில் யார் ஹையஸ்ட் பவரோ அவங்கள தான் எடுத்துக்கணும். இங்கே x², இங்கே x³, யார் ஹையஸ்ட் பவர்? x³, அப்போ x³ தான் எடுத்துக்கணும். ஸோ இட்ஸ் ஈக்குவல்ஸ் x³. ஸோ அடுத்து ஒய்யை பார்க்க போகிறோம். இங்கே ஒய், இங்கே y². ஸோ யார் ஹையஸ்ட் பவர்? ஆப்வியஸ்லி y² தான், இல்லையா? ஸோ அப்போ இங்கே எழுதிடலாம் y². இப்போது நமக்கு இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ்க்கும் எல்சிஎம் தெரியும், அந்த நியூமெரிக்கல் வேல்யூஸ்க்கும் எல்சிஎம் தெரியும். ஸோ அப்போ எழுதிடலாம் எல்சிஎம் ஆஃப் 4x² y, 8x³ y² equals. So LCM of 4 and 8 is 8 and LCM of these two expressions is x³ y². ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த சம் போகலாமா? இப்போ அடுத்த சம் என்ன? 9a³ b² and 12a² b² c. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ இங்கே ரெண்டு டேர்ம்ஸ்லையுமே என்ன இருக்குது? நியூமெரிக்கல் வேல்யூ 9 இருக்குது, 12 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 9 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? 3x3 and 12 means 4x3 into 1. So LCM of 9 and 12 is, ஸோ 3 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ அதை போட்டாச்சு. அது தவிர வேறு யார் இருக்கா? 3 and 4 and 1. ஸோ into 3 and 4 and 1. ஸோ 3 3s are 9, 9 4s are 36, 36 1s are 36. ஸோ LCM of 9 and 12 is 36. டன். ஸோ அடுத்து அந்த மற்ற வேல்யூஸ் போயிடலாமா? ஸோ LCM of a³ b² a² b² c. நார்மலாக நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா முதல்ல அதை ஃபேக்டர்ஸாக மாற்றணும். இங்கே ஏபிசி எல்லாமே ஃபேக்டர்ஸாக தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி யார் ஹையஸ்ட் பவரோ அவங்கள எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏ பார்க்குறோம், இங்கே a², இங்கே a³, அப்போ யார் எடுத்துக்கணும்? a³. So which is equals a³. இங்கேயும் b², இங்கேயும் b². ஸோ b² தான். இங்கே சி இருக்குது, இங்கே சி இல்லை. ஸோ சியை டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு நியூமெரிக்கலுக்கும் வேல்யூ தெரிஞ்சிச்சு அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கும் வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ சேர்த்து எழுதிடலாம். LCM ஆஃப் 9a³ b² and 12a² b² c equals, நம்பர்ஸோட LCM என்ன? 36 and எக்ஸ்பிரஷனோட LCM என்ன? a³ b² c. ஓகேவா? ஓகே காஸ், அடுத்த சம் போயிடலாமா?
ஸோ தேர்ட் அண்ட் ஃபைனல் பார்ட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. 16m, 12m squared n squared and 8n squared. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் பாருங்கள் 3லேயுமே நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். We will start with solution. So 16 இவங்களை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், 4 cross 4 cross 1, 12, so 4 cross 3 cross 1 and again 8, 4 cross 2 cross 1. So LCM of 16, 12, 8. Okay. So இங்கே 3லேயுமே 4 காமனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எழுதிடலாம். So 4 cross again. ஓகே. ஸோ அடுத்து யார் காமனாக இருக்கா, இங்கே 4 இருக்குது. ஸோ நான் இந்த 4 என்னென்னு எழுதுறேன்னா 2 cross 2ன்னு எழுதிடுறேன். ஸோ அப்போது இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஓகேவா? ஸோ அந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 போட்டுக்கலாம். அண்ட் அகெயின் ரிமைனிங் யார் இருக்கா, ஒரு 2 அண்ட் ஒரு 3 அண்ட் 1. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48, 8 3s are 8, 6 3s are 18, remainder 1, 1 3 is 3, 4, 48 into 1, 48. ஓகேவா? ஓகே. ஒரு வேளை உங்களுக்கு இந்த மெத்தட் கஷ்டமாக இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் புட், இந்த மெத்தடில் கூட நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கலாம். 16, 12, 8 4 டேபிளில் போட்டிங்கன்னா 4 4s are 16, 4 3s are 12 and 4 2s are 8. அகெயின் 2 போட்டிங்கன்னா 2 2s are 4, 1 3, 3ல் வராது, 1 2 is 2. ஸோ இப்போ எல்லாமே ப்ரைம் ஃபேக்டர்ஸாக இருக்குது. 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48. ஓகேவா? ஓகே. உங்களுக்கு என்ன மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து எல்லாருக்கும் குழப்பம், இங்கேயே 2 இருக்குது இங்கேயே 2 இருக்குன்னு டைரெக்டாக எடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் போங்க, இது டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஃபைன். ஓகே. ஸோ அடுத்து வந்து கோஎஃபிஷியன்ஸை விட்டுட்டு மற்ற டைம் எடுத்துக்கலாமா? m, m squared, n squared, n squared. சி இதுலேயே எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எம்முக்கு பார்ப்போம். m ஸ்கொயர்டு. இதில் யார் ஹையஸ்ட்டு பவர்? m ஸ்கொயர்ட். ஸோ m ஸ்கொயர்ட். அகெயின் அடுத்து இருக்கிறது n ஸ்கொயர்ட். ஸோ டேரெக்டாக n ஸ்கொயர்டை எடுத்துக்கலாம். n ஸ்கொயர். ரைட். இப்போது நம்ம வந்து 2 டேமுக்கும், அதாவது எக்ஸ்பிரஷனுக்கு தனியாக, நம்பர்ஸுக்கு தனியாக, நியூமெரிக்கல்ஸுக்கு தனியாக நம்ம எல்சிஎம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஜஸ்ட் கம்பைன் பண்ணி எழுதிடலாம். LCM of 16m, 12m squared, n squared, 8 n squared, which is equals numbers oda LCM 48, expression oda LCM m squared, n squared. Okay va? So avladanga இந்த சம் அடுத்த சம்ல மீட் பண்ணலாம். ஓகேவா? Thank you. Bye.